ஹாய் ஹலோ இது உங்கள் யூஏ தமிழ் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். இஃப்தார் டே 26. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா திருநெல்வேலிப்பேட்டை ஸ்பெஷல் தான். அம்மா எங்கள் ஊர் ஸ்பெஷல் வட்டியாப்பம் ஃபஸ்ட்டு செய்கிறது எப்படின்னு காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து அரிசி, சாப்பாட்டு அரிசி 2 கிளாஸ் நைட்டே ஊற வச்சிடணும். அதை வந்து காலைல மிக்சியில் அரைச்சிருங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் 1 கிளாஸ் சீனி போட்டுக்கலாம். அந்த மிக்சிலேயே நம்ம போட்டுக்கலாம். அதையும் லைட்டாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டின் வந்துட்டு ஒரு தேங்காய் பால் கட்டி தேங்காய் பால் ஊற்றணும். அதையும் அரைச்சிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு முட்டை, ஒரே ஒரு முட்டை போதும். ரொம்ப முட்டை போட்டிங்கன்னா முட்டையோட ஸ்மெல் தெரியும். ஸோ ஒரு முட்டை தாராளமாக போதும். இது வந்து 2 ட்ரேக்கு வரும் இந்த அளவு வந்து. இப்போ நம்ம ஓவனில் தான் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு ட்ரேயில் வந்து நெய் ஊற்றி நல்லா தடவி விட்டுக்கோங்க ஃபுல்லாகவே. அப்புறம் வந்துட்டு கொஞ்சோன்னு ஊற்றணும். ரொம்ப பெரிய லேயராக வரக்கூடாது, மெல்லிசான லேயராக வரணும். அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். ஓவன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். குக்கர்னால் கொஞ்சம் கஷ்டங்க, ரொம்ப நேரம் ஆகும். ஓவன் வெறும் 8 மினிட்ஸ் தான். ஃபஸ்ட்டு நான் 6 மினிட்ஸ் வச்சேன், அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் வச்சேன். தாராளமாக ரெடி ஆகிடுச்சு. சாஃப்டாக எம்மியாக வட்டியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி ரெசிபி, டேஸ்டான ரெசிபி, ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி எங்கள் ஊரில் இது. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப ஃபேவரட்டான கறி பொரியந்தாங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம நார்மலாக கைமாக்கு ரெடி பண்ணுற மாதிரி சின்ன வெங்காயம் மசாலா போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதோட வீடியோ வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் வீடியோவில் இருக்குது, சமோசாக்கு ரெடி பண்ண கைமா. ஸோ அதே தான். அதுக்கப்புறம் வந்துட்டு மைதா மாவு 1.5 கப் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு சமோசா மாதிரி தான், பட் ஆனால் வீட்டில் கையால் செஞ்ச பேட்டர். ஸோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். உப்பு 1 ஸ்பூனு, தண்ணி தேவையான அளவு ஊற்றி இப்படி பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் பிசைஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு ஒரு 1 ஹவர் அட்லீஸ்ட் ஒரு 1/2 ஹவராவது ஊற வச்சுருங்க. ஊற வச்சா இவ்வளோ சாஃப்டாக நல்லா மாவு இருக்கும். அதை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம தேய்ச்சி நார்மலாக ரொட்டிலாம் தேய்ப்போம்ல அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ஆனால் ஒரு தேய்ப்பே போதும் தாராளமாக. நல்லா சாஃப்டாக தேய்க்க வரும். ஸோ ஆனால் சின்ன சின்ன உருண்டையாக எடுங்க, இல்லைன்னா ரொம்ப பெருசாக வரும் பூரியம். இந்த பூரியை வந்துட்டு நாங்கள் சீனி பூரியமும் செய்வோம். சீனி பூரியத்துக்கு வேறு ஒன்றும் இல்லை, தேங்காய் பூ, சீனி, நெய்யில் கேஷ்யூ நட் இதெல்லாம் போட்டு நெய்யில் நல்லா வறுத்து அதை உள்ள ஸ்டஃப் பண்ணுவோம். அதுவும் செம்ம டேஸ்ட்டு. கறி பூரியும் ரொம்ப ரொம்ப எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சமோசாவுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுமாதிரி அச்சில் வச்சுலாம் அமுக்காமல் நம்ம தேய்ச்சி இந்த மாதிரி நிறையா வச்சு ஸ்டஃப் பண்ணி இப்படி ஒரு டிசைன் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ இப்படி ரெடி பண்ணி வச்சுட்டு ஆயிலை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம எண்ணெய் நல்லா சூடான பிறக்க ஒன்று ஒன்றா போட்டு நார்மலாக பூரி எடுக்கிற மாதிரி எடுத்து சூப்பராக ரெடியாகிடும். நிறைய ஸ்டஃப் போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பால் கொழுக்கட்டை தாங்க. எங்கள் ஊரில் மேக்ஸிமம் இனிப்பு தான், நிறைய இனிப்பு வச்சு தான் சாப்பிடுவாங்க. ஸோ பால் கொழுக்கட்டை இது பால்லையே செய்கிறது, தேங்காய் பால்லாம் கிடையாது, வெறும் பாலில். இதுக்கு வந்து அரிசி மாவு வந்து 2 கப் எடுத்திருக்கேன். மீன்ஸ் இடியாப்ப மாவு, சின்ன மாவுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாவு, நல்லா மையாக அரைச்சது. ஸோ அது வந்து 2 கப் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு 1 கப் சீனி வந்துட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு வந்து ஒரு பிஞ்சு உப்பு, இதெல்லாம் போட்டு தேங்காய் பூவாக வந்து அது மேலே நல்லா தூவி விட்டுக்கோங்க. ஒரு கைப்படி அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க. பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நமக்கு பிசையணும். ஸோ இதை பிசைஞ்சிக்குவோம். இங்கிட்டு பால் வந்து 2 கிளாஸ் பால், 2 கிளாஸ் தண்ணி நல்லா கொதி வந்தோடனே நெய்யும் பட்டையும் போட்டு தாளித்து அதை வந்து ஊற்றிக்கணும் அதில். அதுக்கப்புறம் வந்துட்டு பால் இப்படி நல்லா கொதிக்கும் போது நம்ம உருட்டி வச்சுருக்க கொழுக்கட்டை இப்படி தான் உருட்டி வச்சுருக்கணும். நடுவில் ஓட்டை போட்டு கொஞ்சோண்டு மாவும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த உருண்டையை எடுத்து கொதிக்கிற பாலில் நம்ம போட்டோன்னா வேகும். கொதிக்காமல் போட்டுறக்கூடாது, கரைஞ்சி போயிடும். ஸோ இன்னும் கொஞ்சோண்டு மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி அந்த பாலில் ஊற்றணும். அப்போ தான் கொஞ்சம் கட்டியாக நமக்கு கிடைக்கும் அந்த பால், இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும். ஸோ அது ஒரு கட்டியாக இருந்தால் அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். வேணும்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ஸோ நோம்பு திறக்க என்னெல்லாம் எங்களுக்கு வச்சு நோம்பு திறந்தோன்னு பார்ப்போமா? பக்கத்து வீட்டில் வந்துட்டு முட்டை பஜ்ஜி வந்துச்சு, கீர் வந்துச்சு. ஸோ அதையும் வச்சு நோம்பு திறந்தோம். அப்புறம் கறி பூரியம் வீட்டில் செஞ்சது, வட்டியாப்பம், ஆப்பிள் ஜூஸு, நோம்பு கஞ்சி, வெள்ளை நோம்பு கஞ்சி தான் எங்கள் ஊரில் பண்ணுவாங்க. அப்புறம் இன்றைக்கி நாங்கள் கிட் கொடுத்தோம் கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம், மீன்ஸ் பேச்சுலர்ஸ்க்கெல்லாம். நிறையா பேர் கீழே வேலை பார்க்குறவங்கலாம் இருக்காங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு கிட்டு வந்து 10 திரஹம்ஸ். அதில் என்னெல்லாம் இருக்குன்னா புலாவு, மட்டன் புலாவு, ஒரு
ஆரஞ்சு, லெமன் ஆப்பிள், தண்ணி பாட்டில், பேரிச்சம்பழம், தயிர் இதெல்லாம் தான் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேருக்கு பிள்ளைங்க போய் கொடுத்துட்டு வந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே சந்தோஷமாக வாங்கிக்கிட்டாங்க. இதை நாங்கள் வருஷம் வருஷம் இது கண்டிப்பாக நாங்கள் இதை செய்வோம். இந்த வருஷம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் முன்னாடியே செஞ்சுருவோம். ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் நல்லபடியாக சந்தோஷமாக வாங்கிட்டு போயிட்டாங்க. அது போக கீழே உள்ள எங்கள் கடைகளில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்தோம். அவங்களும் அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமாக வாங்கிக்கிட்டாங்க. பசங்களும் போயிட்டு ஜாலியாக போய் கொடுத்துட்டு வந்தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் UAE தமிழ் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணுங்கள்.